இப்போ நம்ம மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ தான் பார்க்க போறோம். அந்த ஆக்ட் வந்து 2006ல வந்தது. 2020ல வந்துட்டு அத ரீடிஃபைன் பண்ணாங்க. இதோட டெஃபினிஷன் வந்து அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். லார்ஜ் இண்டஸ்ட்ரி, மீடியம் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இந்த மீடியம், ஸ்மால், மைக்ரோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கு. மோர் தென் 51% வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கு. ஓகேவா? நான் ஸ்மால் அண்ட் மார்ஜினல்னு சொல்லிட்டு எஸ்எம்எஃப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் கிடைச்சா பாருங்க. என்னன்னா எஸ்எம்எஃப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் வந்துட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது அந்த லேண்ட் வந்து டிவைட் ஆகும். பீப்புளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக லேண்ட் வந்து டிவைட் ஆகுமா? அப்ப 89.4% ஃபார்மர்ஸ் கிட்ட லெஸ் தென் 2 ஹெக்டேர்ஸ் லேண்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதை வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம லேண்ட்லாம் என்ன இருக்குன்னா ரொம்ப பழமையா இருக்கிறதுனால அதுல நிறைய உரங்கள் இந்த மாதிரி போட்டு லேண்ட் நமக்கு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நேச்சுரல் ஃபார்மிங் இன்ட்ரடியூஸ் பண்றதுனா என்னன்னா கிராப்ஸோட இலைத்தாழைகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் மாட்டு சாணம், இந்த மாதிரி கிராப்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமல் ரியரிங்கும், நீங்கள் மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், அதோட உரங்கள் எல்லாம் சேர்த்து நீங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இப்போ 1 கோடி ஃபார்மர்ஸ் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நம்ம நாட்டில் 45.5% மக்கள். 143 கோடியில் 45.5% மக்கள் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. வெறும் 1 கோடி ஃபார்மர்ஸ்க்கு நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லி கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ ஸ்மால் ஃபீல்ட் சைஸாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் நேச்சுரல் ஃபார்மிங்கும் ஒரு ப்ராப்ளம் தான். அடுத்து வந்து ஓவர் கிரௌடிங். இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த லேண்டில் 15 பேர் 20 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 15 பேர் தேவையே இல்லாமல் தான் அந்த லேண்டில் இருக்கான். 5 பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. ஸோ இந்த 5 பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் அந்த 15 பேர் வேஸ்ட்டாக இருக்கான் பார்த்தீங்களா? அவன் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பின்னாடி நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ 9 மாதம் வந்துட்டு உங்களுக்கு நடவு நடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் சும்மா வெட்டியாக இருப்பாங்களா, அதை வந்துட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சீசனுக்கு மட்டும் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அதனால சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 15 பேரை நம்ம இந்த இதுக்குள்ளே சேர்க்கணும். ஓகேவா? அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? ரூரல் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு இருக்குள்ள, நம்ம கூட்டுறவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த கூட்டுறவில் என்ன பண்ணுறாங்கன்னா 100-200 மக்கள் சேர்ந்து பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ரிஜிஸ்டர்னு ஒருத்தரை அவங்களுக்கு பதிலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த பேக்ஸில் ஒருத்தரை நியமிக்கும். ஓகேவா? இப்போ இந்த பேக்ஸ்ன்ற இடத்துல நிறைய இடம் இருக்குது. அதனால வந்துட்டு இங்கே ஒரு பாட்டை வந்து ட்ரைனிங்காக இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு இடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 70% ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆனால் ஒரு 30% ஏரியாவில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. ஸோ இவங்களை ட்ரெயின் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று உண்டு. ஜல் ஜீவன் மிஷன் எல்லாருக்கும் குடி தண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட திட்டம். இந்த திட்டத்துக்கு அப்ப எல்லார் வீட்லயும் டேப் இது பண்ணோம்னா அதுல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? அப்ப அதை மெயின்டைன் பண்ணுமா? அதனால எம்ஆர்ஓ மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அதுக்கு ட்ரெயின் பண்ணி அங்க உள்ள இதுக்கு வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த நம்ம ஒரு ஷார்ட் பார்த்துப்போம். என்னன்னா லூயிஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். இந்தியா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் டேரெக்டாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர்லேருந்து சர்வீஸ்க்கு வந்து தாவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். இந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் வரணும். இந்த பிரிட்ஜை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பீப்புள் சும்மா வெட்டியாக இருக்கிறாங்களே இங்கே உள்ள பீப்புளை ட்ரெயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரீஸ் பிரிட்ஜை வந்து சரி செய்யணும்னா இவ்வளோ இதுவும் பண்ணுறாங்க. தேங்க்யூ.